அக்கா வீட்டுக்கு போகிறதுக்காக காலைல சீக்கிரமாகவே எழுந்து கிளம்பிட்டு இருந்தேன். அங்கே போகிறதுக்கே 2:30 மணி நேரம் ஆகிடும். வெயிலுக்கு முன்னாடி போகலான்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்தேன். இந்த பஸ்ஸு ஹார்ன் வேற பாதியிலே ஸ்டக் ஆகி நின்றுடுச்சு. அதை எப்படியோ ஒரு வழியாக சரி பண்ணாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. மதியம் சாப்பிட்றதுக்கு வந்து பன்னீர் பிரியாணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தா. நான் சும்மா புதினா கட் பண்ணி கொடுக்குறது, இந்த பன்னீரை ஃப்ரை பண்ணி கொடுக்குறேன் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். அக்காவும் அத்தானுமா சேர்ந்து வந்து ஒரு பிரியாணி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ரொம்பவே நல்லா வந்திருந்தது கடைசியில் பிரியாணி. பன்னீர் பத்தாதுன்ற மாதிரி யோசிச்சதுனால கொஞ்சமாக சோயா சங்க்ஸையும் வந்து ஆட் பண்ணிட்டோம். சோயா சங்க்ஸை வேக வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிர் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பும் வத்தப்பொடியும் போட்டு. பன்னீர் கூட வந்து பட்டாணி தான் பெஸ்ட்டு காம்பினேஷன். ஆனால் எங்ககிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இல்லை. அதை திரும்ப ஊற வச்சு பண்ணுங்கும்போது லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு சோயா சங்க்ஸு பன்னீரும் போட்டு பிரியாணி பண்ணோம். எனக்குன்னா ஒரே ஆச்சரியமாக போச்சு. எங்கள் அக்கா பண்ண பிரியாணியாக இவ்வளோ அழகு போல் வந்திருக்குன்னு. பன்னீர் அப்படி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அரிசி என்னன்னா நல்லா லாங் கிரெயினாக சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு.